ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாமல் போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி ஸ்ருதி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஸோ எஸ், ஆனால் பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்வளோ கொண்டாடினாங்க, என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன? வெளியில போய் இந்த மாதிரி தான் நானுலாம் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான் நான், ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான். இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனை டெய்லி வந்து சொல்லுவார், அந்த கதையை அப்படியே படமாக எடுத்தேன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க. அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க, வழக்கமாக கொண்டு அடிப்பேன் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அதான் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்பயுமே எனக்கும் இருக்கும். இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு ப்ரெஷரில் இருப்பேன்ல, அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் உனக்கு தேவையில்லை, இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ருதி தான். ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர். அவங்க சோ அன்றை கணிதா ஸ்ருதிராஜ் அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ். ஸோ எது சரியோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான். திஸ் மூவி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. கொஞ்ச நேரம் in this movie ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. as a lawyer his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹார்ட்ஸ் சாரி ஹெட்ஸ் இல்லை ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ வந்து துபாயிலேருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் கால் பண்ணிவிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதுதான் எனக்கு இதுவரையிலும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டாக நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நடக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டியிருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல, பட் அது ஓகே. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும், உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம்.